அட்ரா சக்க பாஜக அடித்த அடி தெரித்தோடிய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஒரு தொகுதி கன்ஃபார்ம். தமிழக அரசியல் வரலாற்றில் சில தொகுதிகள் அமைதியாக இருந்துவிட்டு தேர்தல் நேரத்தில் அதிரடி திருப்பங்களை தரும். அந்த வரிசையில் தற்போது ஒட்டுமொத்த தமிழகத்தின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது பத்மநாபபுரம். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இங்கே வீசும் அரசியல் காற்று அப்படியே திசை மாறி இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த தொகுதியின் முகமாக இருந்தவர் அமைச்சர் மனோ தங்கராஜ். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு தொகுதி பக்கம் வருவது இல்லை, அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவில்லை என்ற மக்களின் குமுறல் இன்று எரிமலையாக வெடித்திருக்கிறது. தோல்வி பயம் திமுகவை எந்த அளவுக்கு ஆட்கொண்டுள்ளது என்பதற்கு இந்த தொகுதியை தங்கள் வசம் வைத்துக் கொள்ளாமல் பல ஆண்டுகளுக்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தாரை வார்த்ததே சாட்சி. கள நிலவரப்படி திமுக தொண்டர்களே இந்த முடிவால் அதிருப்தியில் உள்ளனர். இது கம்யூனிஸ்ட் வேட்பாளருக்கு பலவீனத்தையும் எதிர்த்தரப்புக்கு மிகப்பெரிய சாதகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் பாஜக வேட்பாளர் ப. ரமேஷ் அவர்கள் மிகச் சரியான நேரத்தில் களத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார். கடந்த 7 நாட்களில் மட்டும் அவருக்கு கிடைத்துள்ள மக்கள் வரவேற்பு அரசியல் வட்டாரங்களை வியப்பில் ஆழ்த்தியிருக்கிறது. 10 ஆண்டு கால தேக்க நிலை போதும், இனி மாற்றம் வேண்டும் என மக்கள் முடிவெடுத்து விட்டனர். மத்திய அரசின் திட்டங்கள் நேரடியாக பயனளித்திருப்பது தாமரை மீதான நம்பிக்கையை அதிகரித்துள்ளது. வேட்பாளர் ரமேஷ் அவர்களின் எளிய அணுகுமுறை தொகுதியின் மூளை முடுக்கெல்லாம் அவரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக கொண்டு சேர்த்திருக்கிறது. அமைச்சர் மீதான அதிருப்தி, திமுகவின் பயம், கம்யூனிஸ்ட் கட்சியின் அந்நியத்தன்மை, இவை மூன்றும் இணைந்து பாஜக வேட்பாளர் ரமேஷ் அவர்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வரவேற்பை உருவாக்கியுள்ளன. நடுநிலை வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்களின் ஓட்டுகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் சாய்வதை தற்போதைய கருத்து கணிப்புகள் உறுதி செய்கின்றன. பத்மநாபபுரத்தில் திமுகவின் கோட்டை சரிவது உறுதி. வரும் தேர்தல் முடிவுகள் இந்த தொகுதியில் தாமரையை மலரச் செய்வதோடு குமரி மண்ணில் பாஜகவின் அசைக்க முடியாத பலத்தை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக உள்ளது.